ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோ 2 வந்திருக்கு. அடடடா, ப்ரொமோவில் விஜய் பார்வதி, ப்ரொமோட்டில் விஜய் பார்வதி. எங்கள் கனியை விட்டுங்க. கனி இதில் தானே வந்திருக்காங்க, வேறு இதில் வந்தாங்க. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக கனி வந்துட்டு விஜய் பார்வதியை சாரி கேட்க வச்சிட்டாங்க. ஆனால் இப்போ நான் ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. சாரி கேட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த விஷயத்தை தோத்துட்டாங்க தானே அர்த்தம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதையே ஒரு மிரட்டலாக கொஞ்சம் நெக்கலாக இதுக்கு நான் சாரி கேட்காம இருந்திருக்கலாம், அவங்கள ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு சாரி கேட்க முடியுமா? அது இந்த விஜய் பார்வதியால் தான் முடியும். காலையிலே ஒரு பிரச்சனை போச்சு, அதை வந்துட்டு கண்டிப்பாக விஜய் பார்வதி கையில் கொடுத்துருக்கலாம். அங்கே ஒரு அடாவடித்தனமாக அவங்க பண்ணது தப்பு தான். ஆனால் அதையும் அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கலாம். கனி அவங்களும் ஈக்குவலாக விஜய் பார்வதி மாதிரி நானும் பண்ணுற போய் ஏன் அவருக்கு மட்டும் தான் கோவம் வருமா, ஏன் எனக்கு வாய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணது தான் கொஞ்சம் பண்ணதும் ஒரு வகையில் இதுதான் சரிங்களா. 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஏன்னா 2 பேருக்கும் ஆல்ரெடி பிரச்சனை. அதனால் சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா வரது மாதிரி உட்காந்தாங்க. இப்போ வந்து பிரவீன்ராஜ் கேப்டன் ஆன காரணத்தினால அவர் வந்து பேசியிருக்காரு. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, கனி வந்துட்டு எனக்கு கையில் துணியை கொடுத்துட்டு சாரி கேட்டே ஆகணும். விஜய் பார்வதி சாரிலாம் என்னால் கேட்க முடியாது, என்ன பண்ணுவீங்க? பிரவீன் வந்துட்டு சரி அந்த துணியாவது எடுங்க, அங்கே பெருக்கணும், இப்போ எடுக்க முடியாது, என்ன பண்ணுங்கட்டாங்க. பிரவீன் சேத்துலேயே அடி வாங்கிச்சு, சோத்துலேயே அடி வாங்கிச்சுன்ற மாதிரி முழிக்கிறது. என்ன ஒரு கமெண்ட்ஸ் படித்தேன், எந்த ஒரு காரியாக இருப்பா இந்த கிளி கிழிக்கிறா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. அந்த மாதிரி பிரவீனோட நிலைமை அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் எடுக்க முடியாதுன்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறமா சபையில் வந்துட்டு, அதாவது ஹாலில் வந்து இந்த பஞ்சாயத்து திரும்ப வருது. கனி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அநியாயமாக அவங்க ஒரு விஷயத்தை பண்ணதுக்கு நியாயமாக ஒரு சாரி கேட்குறேன். சப்போஸ் அவங்க சாரி கேட்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்கட்டாங்க. எப்போ பாரு அவங்க ஏதாவது சாரி கேட்கணும்னா நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிடலாம் போங்க, சாரி கேட்கலாம் விட்டுருணும், எனக்கு பிரச்சனை போகணும். இவங்க சொன்ன அடுத்த நிமிஷமே விஜய் பார்வதி சரி இவங்க இந்த சோத்தில் தான் விளையாடுவாங்க, உங்களுக்கு தேவை என்ன சாரி தானே, இந்தாங்க வச்சுக்கோங்க சாரி அப்படின்னு அவங்கள வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த நெக்கில் போயிடுறாங்க. அப்புறமா தான் அங்கே மேட்ரு, உங்கள் சாரி என்னது வெரி ஸ்வீட் உமன் ராஜா மாதா, உங்கள் சாரியை நான் டெலிவரி பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு தளபதி ஒரு ஸ்டைலில் அந்த ஃப்ளையிங் கிஸ் கொடுப்பாருப்பாங்க, அந்த மாதிரி டெலிவரி பண்ணுறாங்க. எப்பா ஐயோ சரியான ஆள்ப்பா இந்த பொண்ணு விஜய் பார்வதி, ரொம்ப கஷ்டம். ரைட். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையிலே வந்து கோவம் வந்திருக்கேன், கண்டிப்பாக சிரிப்பு தான் வந்திருக்கும். இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.